நைட்டே அத்தை சொல்லிட்டாங்க, "காலையில கூழ் தாம்மா காய்ச்சி வைக்க போறேன். நீ வேணா சாதம் தனியா வச்சுக்க" அப்படின்னு சொன்னாங்களா. "அத்தை கூழா? அப்ப எனக்கும் சேர்த்தே செஞ்சுருங்க அத்தை" அப்படின்னு. ஏன்னா கூழ் நெறையா தாம்மா இருக்கும். தம்பிக்கு சாப்பாடு வேணும்ல அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு காலையில எந்திரிச்சு போயிட்டு எனக்கு கூழ் மதியத்துக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் வெங்காயத்தையும் நறுக்கி அது கூடயே போட்டு அங்கே போய் கரைச்சிக்கலான்னு. என் பையனுக்கு எடுத்துகிட்டு போறியாடான்னா, "ஸ்கூலுக்குலாம் வேணாம்டா" அப்படின்னு சொன்னேன்னா, "அப்போ இப்பயே கரைச்சி கொடுங்க" அப்படின்னா. அதனால் அவனுக்கு காலையில கரைச்சி கொடுத்துட்டு, மதியத்துக்கு என்ன சாப்பாடுறா வேணும்னு கேட்டதுக்கு, "இட்லி இருக்குல்லம்மா, எனக்கு இட்லி உப்புமா செஞ்சு தாங்க" அப்படின்னா. சரி, எப்பயுமே இட்லி உப்புமானா வீட்டில் நார்மலாகவே சாப்பிட்றது தானே, இட்லி உப்புமா வேணாண்டா, உனக்கு பொடி இட்லி செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை கொடுத்துருந்த பொடி இருந்துச்சா, அதுவும் கருவேப்பிலை போட்டு செஞ்சுருந்தாங்க. இப்படியெல்லாம் ஏதாவது செஞ்சு கொடுத்தா தான் ஹெல்த்தியானது அவன் வயிற்றுக்குள்ளேயே போகுது. அதனால அந்த பொடியும் கொஞ்சம் கடையில் வாங்கின பொடியும் இருந்துச்சு, அதையும் சேர்த்து போட்டு அவனுக்கு இன்னைக்கு பொடி இட்லி செஞ்சு கொடுத்துருந்தேன். ஆனாலுமே ஸ்கூலுக்கு நான் இது வரைக்கும் இவனுக்கு டிஃபன்லாம் கொடுத்து விட்டதே இல்லை, இதான் ஃபஸ்ட் டைம் கொடுத்து விட்றேன். அதெல்லாம் வயிறு நிறையும்மா, கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிட்டான். நானும் வேலைக்கு கிளம்பிட்டேன். போனப்போ அன்றைக்கி சாயந்தரம் பார்த்து லைட்டாக பசிச்சிச்சா, அதனால ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி காளான் வாங்கி சாப்பிட்டோம். அப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தா எங்கள் அத்தை சூப்பராக முட்டை பொரிச்சு வச்சுருந்தாங்க, கொத்தவரங்காய் பொரியல்லாம் வச்சுருந்தாங்களா, காலையில் வச்சு குழம்பு வச்சு நான் ரசம் ஊற்றி சாப்பிட்டேன். எனக்கு ரசத்துக்கு இந்த மாதிரி சைட் டிஷ்லாம் இருந்துச்சுன்னா நான் நல்லா சாப்பிடுவேன். அதனால் நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு தூங்க போயிட்டேன். என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக தனம் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.